வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல வீடு கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து என்னென்ன ஒர்க் போயிட்டு இருந்ததுன்றத நம்ம ஒரு ஷார்ட்டா பார்க்கலாம். நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா கூடிய சீக்கிரம் வீடு கட்ட போறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பில்லர் போட மார்க் பண்ணிடுவாங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா, மார்க் பண்ண இடத்துல ஜேசிபி வச்சு 6 ஃபீட் ஆழத்துக்கு பள்ளம் எடுப்பாங்க. அப்பதான் நம்ம பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஈபி கனெக்ஷன் வாங்குறதுக்கு டெம்பரவரி ஷெட் போடணும். 10 to 20 டேஸ் ஆகும் நம்மளுக்கு ஈபி கனெக்ஷன் வாங்குறதுக்கு. லாஸ்ட் பள்ளம் மட்டும் செப்டிக் டேங்க் வரதுனால கொஞ்சம் பெருசா இருக்கும். இந்த ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா 1 1/2 ஜல்லியில கூட எம்சாண்ட் கலந்து, சிமெண்ட் கலந்து ஒரு பேஸ் மாரி போடுவாங்க. அப்பதான் வந்து அது அடியில வந்து ஈவனா இருக்கும். இப்படிதான் இருக்கும் அந்த ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம். இந்த ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா நம்ம வீட்ல ஜேஎஸ்டபிள்யூ கம்பி தான் யூஸ் பண்ணோம் பில்லர் போட. ஒரு நாள் ஃபுல்லா கலவை கலக்கிற மிஷின் யூஸ் பண்ணி தான் இந்த ஒர்க் முடிஞ்சுது. இது பில்லர் போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நம்ம பில்லர் கம்பியை வச்சதுக்கப்புறம் எவ்வளோ ஹைட்டில் பில்லர் இருக்குன்னு பாருங்க. எந்த ஹைட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்லர் போட்டதுக்கப்புறம் 2 செங்கல் வச்சுருப்பாங்க. இந்த செங்கலை சுற்றி தான் நம்மளுக்கு கலவை கலந்து அந்த செங்கல் சுற்றி அது உள்ளே ஊற்றுவாங்க. இதுக்கு என்ன மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3/4 ஜல்லி 6 பாண்டு போடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா எம்சாண்ட் 7 பாண்டு போடுறாங்க. இதுக்கு ஒரு சிமெண்ட் மூட்டை யூஸ் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் அல்ட்ராடெக்கும் ஜேஎஸ்டபிள்யூ யூஸ் பண்ணுறோம். பில்லர் போடுறதுக்கு அல்ட்ராடெக் தான் யூஸ் பண்ணாங்க. இந்த கலவை கலந்ததுக்கப்புறமா உங்களுக்கு எல்லா பில்லர்லேயுமே ஈவனாக அந்த கலவை கலந்ததை கரெக்டாக அந்த பாக்ஸ்குள்ளே ஊற்றிடுறாங்க. ஊற்றி முடிச்சுட்டு அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுறாங்க. ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பட்டையாக ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சுருக்காங்க. அதை வச்சு தட்டினாங்கன்னா அது ஈவனாக கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகிடுது நம்மளுக்கு. இந்த ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஒர்க்குன்றதை அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.